இப்படி நம்பிக்கையெல்லாம் இருக்கிறபடியால்தான் எங்கண்ட சொந்த கலைகள் ஒன்றும் முன்னேறதில்லை. கலையை வளர்க்குறதுக்கும் கலைஞரை வளர்க்குறதுக்கும் இங்கே யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கலையை பிஸ்னஸ் பண்ணுற கலாச்சாரம் தான் இங்கே இருக்கு. சினிமா பாட்டு அடித்தா தான் சனங்கள் பார்க்கும், சனங்கள் பார்த்தா தான் வருமானம் வரும். இதனால மார்க்கெட் சொந்த தயாரிப்புக்கு எப்பயுமே இல்லைங்க தம்பி. மெல்லன பாய்ந்த நீர் கல்லையும் உருவி பாயும் ஒரு பழமொழி இருக்கு தம்பி. எல்லாத்தையும் மெல்ல மெல்லத்தான் செய்து நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேணும். எனக்கு இந்த மியூசிக் குரூப்புகளுக்கு மியூசிக் அடிக்கிறது பார்க்க, நல்ல படங்களுக்கு நல்ல மியூசிக் செய்கிறது தான் என் இன்ட்ரெஸ்ட். நல்ல எஃபெக்டிவாக மியூசிக் செய்வேன். எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. என்ன படங்கள், என்ன இந்தியன் படங்களுக்கு சான்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ? ஃபியூச்சரில் அப்படி ஒரு கனவு இருக்குத்தான். ஆனால் எனக்கு இருக்கிற கவலை என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழாக்கள் இங்கே எடுக்கிற படங்களுக்கு மியூசிக் செய்யக்கூட இங்கே இருக்கிற என்ன மாதிரி மியூசிஷியன்ஸுக்கு சான்ஸ் ஆகல. மியூசிஷியன்ஸுக்கு மட்டும் இல்லை, சினிமா ஃபீல்டில் டேலண்ட் இருக்கிற எந்த லோக்கல் ஆக்களுக்கும் அப்படி சான்ஸ் கொடுக்குறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கர் ஒரு ஆள் டைரக்டர்கிட்ட பாட்டுக்கு சான்ஸ் கேட்டு அல்லையிலேருந்து அலைஞ்சுவான். ஹலோ மிஸ் பஞ்சாச்சரம் அண்ணையா? நான் வந்து ராகவன் அண்ணன். நான் வந்து ஒரு சிங்கர். ஓ, சிங்கரா? சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் வந்து இங்கே ஒரு படம் ஒன்று எடுக்கிற கேள்விப்பட்டேன், அதான். ஓ, படம் எடுக்க போகிறேன். அதுக்கு நீ என்ன செய்ய போறீங்க? இல்லைண்ணே, நான் வந்து நல்லா பாடுவேன். நான் இங்கே லண்டன் தான் இருக்கிறேன். உங்களோட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்களேண்டா. பாட்டா? தம்பி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். நீ எனக்கு புறவுடன். ஓகே, பாய். ஹலோ பஞ்சாச்சரம் அண்ணே, நான் வந்து ராகவன். ஓ, ராகவன்? நான் தான் அந்த சிங்கர் என்று சொன்னேன். 2-3 பேர் சிங்கர் என்று சொல்லி அடிச்சவங்கள். அதுல நீ நான் தெரியலையே. எதுக்கு நீ ஈவினிங் போல அடியும்? நான் இப்போ பிஸியா இருக்கிறேன். ஹலோ பஞ்சாச்சரம் அண்ணே, ஒரு 2 hours கழிச்சு அடியும் தம்பி. நான் இப்போ கொஞ்சம் பிஸி. ஹலோ பஞ்சாச்சரம் அண்ணே. ஹலோ அண்ணே, நான் வந்து ராகவன் அண்ணே, அந்த சிங்கர். அன்னைக்கு சொன்னேன். அண்ணே, நான் ராகவன் சிங்கர். உங்களுக்கு கூட நிறைய டைம் கால் பண்ணியிருந்தேன். ஓ, கடைசியில் வீட்டு கண்டுபிடிச்சி தேடி வந்துட்டேன். நான் இப்போ அவசரமாக வெளியே கிளம்புறேன். அங்கே ஒரு 2-3 days கழிச்சு என்ன வந்து பாரு. வணக்கம் பஞ்சாச்சரம் அண்ணே. வணக்கம் வணக்கம். நான் வந்து ராகவன் சிங்கர். சிங்கர் நீங்கள் உண்மை சொல்லி கொண்டு இருக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை தம்பி. அதை மற்றாக்க சொல்றதும் உங்களோட கை தான் இருக்கு அண்ணே. என்ன, நான் எல்லாரிடம் போய் சொல்லி தெரியணும்னு எதிர்பார்க்கிறீரோ? இல்லை, உங்களோட படத்தில் எனக்கு 1-2 பாட்டு பாட சான்ஸ் தந்தா. நான் இங்கே லோக்கல் ஆர்டிஸ்டை வச்சு பாட்டு செய்ய போகிறோன்டா கட்டாயம் உனக்கு நான் சான்ஸ் தருவேன். ஆனால் நான் ஒரு காலம் இங்கே ஆக்களை வச்சு ஒன்றும் செய்விக்கிறதில்லை. நான் எதை செய்தாலும் இந்தியாவிலிருந்து தான் செய்து இருக்கிறேன். நான் ஃபேமஸான ஆக்கள் எந்த படத்தில் இன்வால்வ் பண்ணினா தான் தம்பி எங்கேயாவது படத்தை மார்க்கெட் பண்ணி நான் விட்ட முதல்ல பிடிக்கலாம். இல்லாட்டி நான் இன்னொரு படத்தை நான் எப்படி எடுக்கிறது? இதுதான் டேலண்ட் உள்ள எங்களை மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்டுக்குள்ள போயிடுவ நிலைமை. பாப்பன் தம்பி, எல்லாத்துக்கும் கட்டாயம் ஒரு நல்ல காலம் பெறும். டோன்ட் வரி. உண்மையான டேலண்ட்டுக்கு பெனிஃபிட் கட்டாயம் கிடைக்க வேணும். அந்த நம்பிக்கையில் நானும் இருக்கிறேன்.
நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இங்கே படம் எடுக்கிற ஆக்கள் ப்ரொடியூசர்ஸ் யாரும் தெரிஞ்சா நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. கட்டாயம் உங்களை போல இன்ட்ரெஸ்ட் உள்ள இளம்படியங்களுக்கு நாங்களே செய்யாவிட்டால் நாங்கள் இருந்த என்ன பிரயோசனம். தேங்க்ஸ் அண்ணே. உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சா நாங்கள் இன்னைக்கு எங்கேயே இருந்திருப்போம். சரி தம்பி, நான் பெற போறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. Excuse me. Yes. நீங்கள் விஸ்வலிங்கம் தானே? No. Director and producer விஸ்வலிங்கம். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன இது? நீங்க மிஸ்டர் லிங்கநாதன் தானே? எனக்கு ரொம்ப வயசா போச்சு இவ்வளவு சீக்கிரம் மறதி வர்றதுக்கு. பரவாயில்லை, ஞாபகம் வச்சுக்கிறீர், சந்தோஷமா இருக்குது. என்ன இந்த பக்கம்? என்ன ஷூட்டிங் பார்க்க வந்தீங்களா? ஜி இதுல எனக்கு ஷூட்டிங் நடக்குறான்னு தெரியாது, நீ படம் எடுக்கிறான்னு தெரியாது. இதால வந்து கேட்கான் தச்சுதான் உண்மை கண்டேன் நான். ஓ அப்படியா? நான் பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சூப்பர் ஸ்டோரி நாதன், நல்லா வரும் நினைக்கிறேன். எல்லாம் நல்ல லோக்கல் ஆர்டிஸ்ட போட்டு தான் செய்றீங்க போட்டு இருக்கும். நல்லது. நோ ஆக்டர்ஸ் மட்டும்தான் லோக்கல், மெயின் ஆக்டர்ஸ் லோக்கல் இல்லை. சப்போர்ட்டிவ் கேரக்டர் மட்டும்தான் இங்கே, மற்றதெல்லாம் அங்கே. விஸ்வலிங்கம், உண்மை கண்டோனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு முக்கிய விஷயம் தான் கலைக்க வேணும். சொல்லு நாதன், என்ன மேட்டர்? ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஓம் விஸ்வலிங்கம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன் இருக்கிறான், நல்ல மியூசிஷியன். உங்கள்கிட்ட படத்துக்கு மியூசிக் செய்ய ஒரு சான்ஸ் கொடுத்தால் என்ன? நாதன், நான் கொஞ்சம் ஷூட்டிங்ல பிஸியாக இருக்கிறேன், குணச்சி சொல்லக்கூடாது. நீங்கள் இருக்கா கால் பண்ணி போட்டு அப்புறம் இருக்கா வீட்டை வாங்க, இதை பற்றி ஆறுதலாக கதைப்போம். இந்த டெலிஃபோன் நம்பர் இருக்கா எழுதுறீங்களோ? 077-871-9200-9961. ஓகே, அடுத்தது கிளைமேக்ஸ். என்ன மாதிரி மச்சான் மேந்தன், உன்னோட வீடியோ எடிட்டிங் எல்லாம் எப்படி போகுது? என்னத்தை பெருசா சொல்றது மச்சி, ஒரு மாதிரி போகுது. என்னடா இப்போ ஒரு சலிப்பா சொல்ற, என்ன பிரச்சனை? இல்ல மச்சி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடிட்டிங் கிராபிக்ஸ் எல்லாம் பழகி இவ்வளவு செலவழிச்சு ஒரு பிரயோசனமும் இல்லை. என்ன மச்சி இப்படி சொல்ற? படிக்கிற ஒரு விஷயமும் வாழ்க்கையில பிரியசனம்னா போகாதடா. எப்பயாவது ஒரு காலத்துல பிரியசனப்பட்டு தான் ஆகும். டோன்ட் வரி. அது பிரயோசனப்படுதோ இல்லையோ, இங்க ஒரு தரமா அதை பிரயோசனப்படுத்த மாட்டாங்க. அது மாத்திரம் எனக்கு கிளியரா தெரியுது. மனஞ்சொந்து போகாத, தொடர்ந்து ட்ரை பண்ணு, ஒரு நாளைக்கு நிச்சயம் நீ நினைச்சது நடக்கும். வயசு போய் கிடந்து பாயப்படுக்கையில இழுபடுற காலத்துல இப்படிதான் நல்லா நடந்தா யாருக்கு இந்த பிரயோசனம்? இங்க நிறைய பேர் படம் எடுக்கணும், ஆனா எல்லாரும் இந்தியாவில கொண்டு போய் தான் எடிட் பண்ணிடணும். அது எடிட்டிங் மட்டுமா மச்சி, பாட்டு, மியூசிக், டப்பிங் எல்லாம் எல்லாம் இப்ப அங்கதான் வைக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சேந்து இந்தியால எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இவ்வளவு கிரியேட்டிவா நிறைய ஐடியாக்கள் இருக்குது. சும்மா சாமத்திய வீடு, பர்த்டே, கல்யாணம் அந்த வீடியோக்களை எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நிமஜான், கிரியேட்டிவ் கலத்துவம் யார் இங்க கணக்கெடுக்கிறாங்க? காசு இருந்தா யாரும் இங்க படம் எடுக்கலாம், அந்த நிலைமை தான் இங்க.